சென்னை வண்டலூர் அருகே சாலை விபத்தில் காதலன் மடியிலேயே காதலி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த செய்தி தொகுப்புடன் லவ் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆனது இது மாதிரி காதலனோட போகக்கூடிய லாங் டிரைவ் தான். ஏதோ ஹாரி பாட்டரோட மேஜிக் ஸ்டிக்ல டிராவல் பண்ற மாதிரி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சூப்பர் ஸ்டார் ஜெனரேஷன்ல தொடங்கி எஸ்டிஆர் ஜெனரேஷன் வரைக்கும் காலங்கள் மாறினாலும் இந்த காதலோட உணர்வுகள் மட்டும் மாறவில்லை. இது மாதிரியான லாங் டிரைவ் போகும்போது இந்த காதலர்களுக்கு வெயில் தெரியாது, பசி தெரியாது, நேரம் காலம் எதுவுமே தெரியாது. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்னன்னு மனசு ரெண்டும் ஏங்கும். ஆனா உங்களை சுற்றி இயந்திர மாதிரி சுழன்றுகிட்டு இருக்கக்கூடிய உலகத்தையே நீங்க மறந்தாலும் எப்பவும் டூ வீலர் லாங் டிரைவ்ல மறக்கவே கூடாத ஒண்ணு இருக்கு. அதை மிஸ் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு நாள் லைஃபையே தொலைச்சிட்டு நிற்க வேண்டி இருக்கும் என்றதை உணர்த்தி இருக்கு இந்த சம்பவம். இந்த இளைஞரோட சட்டை முழுக்க சிகப்பு கலர்ல படிஞ்சிருக்கிறது அவர் உயிருக்கு உயிரா காதலிச்ச பெண்ணோட ரத்தம். எல்லா காதலர்கள் மாதிரியே இவர்களும் ஜாலியா லாங் டிரைவ் போயிருக்காங்க. ஆனா கண் இமைக்கிற ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. சாலை விபத்துல உயிரிழந்தவரோட பேரு நிஷா. ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல உள்ள பிள்ளைப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர். வயசு வெறும் 21. இருங்காட்டு கோட்டையில உள்ள பிரைவேட் கம்பெனியில பணியாற்றி வந்திருக்காங்க. நிஷாவுக்கு அவரோட காதலன் காமேஷ் இன்னொரு உயிர். பிள்ளைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த காமேஷ் ஒரகடத்துல உள்ள கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் கடந்த 5 வருஷமா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கவும் திட்டமிட்டு இருந்ததா சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் இருவரும் ஆபீஸ கட்டடிச்சிட்டு கோவளம் வரைக்கும் லாங் டிரைவ் போலாம்னு 2 வீலர்ல கிளம்பி இருக்காங்க. காதலர்களோட வாகனம் வண்டலூர் கேளம்பாக்கம் ஸ்டேட் ஹைவேல சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தப்பதான் அந்த படுபயங்கர விபத்து நடந்திருக்கு. குண்டும் குழியுமா இருந்த சாலையில 2 வீலர் ஸ்கிட் ஆகி 2 பேரும் சாலையில விழுந்திருக்காங்க. நடந்த விபத்துல நிஷாவோட பின்னந்தலையில அடிபட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்கு. காதலிய மடியில போட்டுக்கிட்டு உதவி கேட்டு கத்தி கதறி இருக்காரு காமேஷ். ஆனா ஆம்புலன்ஸ் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நிஷா ராஜாராணி படத்துல வர்ற மாதிரி காதலனோட மடியிலேயே பரிதாபமா துடிச்சு இறந்து போயிருக்காங்க. விபத்து தொடர்பா வழக்கு பதிவு பண்ண கூடுவாஞ்சேரி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் காமேஷ் கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதுலதான் காமேஷ் இன்னும் டிரைவிங் லைசன்ஸே வாங்கல என்பதும் விபத்து நடந்தப்போ நிஷா தலைக்கவசம் அணியலங்கிற உண்மையும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை நிஷா தலைக்கவசம் அணிஞ்சிருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதன் காரணமா ஸ்டேஷன்ல வச்சு காமேஷ்க்கு ஆறுதல் சொல்லி அறிவுரை வழங்கின காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. நிஷா உயிரிழந்ததற்கு தலைக்கவசம் அணியாதது எப்படி காரணமா அமைஞ்சதோ அது மாதிரியே அந்த சாலை குண்டும் குழியுமா உள்ளதுதான் விபத்து நடக்கிறதுக்கே மூல காரணமா அமைஞ்சது என்றதையும் யாரும் மூடி மறைச்சிட முடியாது. தினமும் எக்கச்சக்கமான வாகன ஓட்டிகள் இந்த சாலையில விபத்துக்குள்ளாகி அருகில் உள்ள மருத்துவமனையில அட்மிட் செய்யப்படுறதா அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இன்னொரு நிஷாவை இந்த சமூகம் இழக்கிறதுக்கு முன்னாடி அரசு துரிதமா செயல்பட்டு பேட்ச் ஒர்க் பண்ணாம மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஸ்டேட் ஹைவே 121 சாலை முழுவதுமா ரீவொர்க் பண்ணி சரி செய்ய வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையா உள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக
ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.